விஜயினுடைய தேர்தல் சுற்றுப்பயண வாகனம் தொடர்ந்து நெருங்கி வரக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்கின்றோம். மற்றொரு பக்கம் கிட்டத்தட்ட 10,000 பேர் குவிந்திருக்கின்றார்கள். விஜயினுடைய அந்த உரை இடம்பெறக்கூடிய பகுதியிலே 10,000க்கும் கூடுதலானவர்கள் தற்பொழுது குவிந்திருக்கின்றார்கள். காவல்துறையினர் பல கட்டுப்பாடுகளை விதித்திருந்தார்கள். வீடுகளுடைய மொட்டை மாடிகளில் ஏறக்கூடாது, தடுப்பு கம்பிகள் மீது ஏறக்கூடாது என்பது உட்பட பல கட்டுப்பாடுகள் பிறப்பிக்கப்பட்டிருந்த சூழ்நிலையிலும் அவற்றையெல்லாம் கடந்து அங்கு இருக்கக்கூடிய, அதாவது நாகப்பட்டினத்தினுடைய புத்தூர் ரவுண்டானா பகுதியிலே ஏராளமானவர்கள் இருக்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்கின்றோம். அதே போன்று திருவாரூர் பழைய பேருந்து நிலையம் உள்ளிட்ட பகுதியில் எல்லாம் விஜயை வரவேற்பதற்காக பல்வேறு நபர்கள் குவிந்திருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கின்றோம். தமிழக வெற்றி கழகத்தினர் ஏராளமான சுவரொட்டிகளை அந்த பகுதியில் ஒட்டி இருக்கின்றார்கள் விஜயை வரவேற்று. அது மட்டுமல்லாமல் விஜய் பயணம் செய்யக்கூடிய சாலைகளில் முக்கியமான அரசியல் கட்சியினுடைய அலுவலகங்கள், மாவட்ட அலுவலகங்கள் இருக்கின்றன. அவற்றையெல்லாம் கடந்துதான் விஜய் செல்ல போகின்றார். ஏற்கனவே காவல்துறை சார்பில் மிகவும் கவனத்தோடு ஒரு நிபந்தனையை விதித்திருந்தார்கள். மற்ற கட்சியுடைய அலுவலகங்கள் இருக்கக்கூடிய பகுதியிலே தவேக தலைவர் விஜய் செல்லும் பொழுது தன்னுடைய கட்சியை சார்ந்தவர்களை தன்னார்வலர்களாக அமர்த்தி எந்த விதமான சர்ச்சையும் எழாத வகையிலே அந்த பகுதியிலே முழக்கம் எழுப்பாத விதமாக கடந்து செல்ல வேண்டும் என்று சொல்லியிருந்தார்கள். எனவே அதுபோன்ற பல கட்டுப்பாடுகள் இருக்கின்றன. அவற்றையெல்லாம் பின்பற்றி தற்பொழுது விஜயினுடைய வாகனம் இன்னும் சற்று நேரத்திலே சிக்கல் பகுதியை சென்றடைய இருக்கின்றது. சிக்கலை கடந்த பிறகு நாகையை நோக்கி தொடர்ந்து அதனுடைய பயணம் செய்ய இருக்கின்றது. தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜயை பொறுத்தவரை ஏற்கனவே கடந்த சனிக்கிழமை அவர் உரையாற்றிய பிறகு அமைச்சர்கள் உட்பட பலரும் விஜயினுடைய கருத்துக்கு கடும் எதிர்வினை ஆற்றியிருந்தார்கள். திமுகவை பொறுத்தவரை விஜய் பெறப்போகின்ற வாக்கு தங்களுக்கு எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தாது என்று சொல்லுகின்றது. அதே போன்று அதிமுகவை பொறுத்தவரை விஜய்க்கு விழுகக்கூடிய வாக்கு என்பது அதிமுகவின் வாக்கு கிடையாது. எம்ஜிஆரை உயர்த்தி பிடிப்பதால் அதிமுக தொண்டர்கள் எல்லாம் விஜய்க்கு வாக்களித்து விட மாட்டார்கள் என்று அதிமுகவினுடைய முன்னாள் அமைச்சர்கள் சொல்ல கேட்க முடிகின்றது. எனவே இரண்டு முக்கிய கட்சிகளும் ஒரு விஷயத்தில் உடன்படுகின்றார்கள். அதாவது விஜய் கணிசமான வாக்குகளை வாங்குவார் என்கின்றார்கள். ஆனால் அந்த வாக்கு எங்கள் கட்சியினுடைய வாக்கு அல்ல என்று இரண்டு கட்சியினுடைய தலைவர்களும் சொல்லியிருக்கின்றார்கள். தமிழ்நாட்டு அரசியல் களத்திலே முதலமைச்சர் மீது கடும் குற்றச்சாட்டுகளை முன்வைக்கக்கூடிய எதிர்க்கட்சி தலைவருக்கான அந்த வரிசையிலே தற்பொழுது விஜயும் தன்னை இணைத்துக் கொண்டிருக்கின்றார். அவர் பேசக்கூடிய மாநாடுகளாக இருந்தாலும் சரி, அவருடைய தேர்தல் சுற்றுப்பயணமாக இருந்தாலும் சரி, விஜய் நேரடியாக தமிழ்நாடு முதலமைச்சரை முன்வைத்து விமர்சனங்களை எழுப்பி கேள்விகளுக்கு உள்ளாக்குகின்றார். குறிப்பாக திமுக வெளியிட்டிருந்த வாக்குறுதிகளிலே ஆட்சியை பிடித்த பிறகு நிறைவேற்றாத வாக்குறுதிகளை சுட்டிக்காட்டி விஜய் கேள்விகளை எழுப்புகின்றார். மீனவர்களுக்காக திமுக கொடுத்திருந்த வாக்குறுதிகள் எத்தனை என்பது அனைவருக்கும் தெரியும். அவற்றில் நிறைவேற்றப்பட்ட வாக்குறுதிகள் எத்தனை என்பதும் இன்னும் முழுமை பெறாத வாக்குறுதிகள் குறித்தும் தெரியும். எனவே இன்று நாகை மாவட்டத்திலே விஜய் உரை நிகழ்த்தும் பொழுது மீனவர்களை முன்னிறுத்தி அந்த பேச்சு இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. ஏற்கனவே மீனவ கிராமங்களிலே விஜய்க்கான ஆதரவு அதிகம் இருக்கின்றது. நாம் சென்னையில் இருந்தெல்லாம் கிழக்கு கடற்கரை சாலையிலே தென் மாவட்டங்களுக்கு செல்லும் பொழுது ஒவ்வொரு மீனவ கிராமத்திலும் தமிழக வெற்றி கழகத்தினுடைய கொடிக்கம்பங்கள் இருப்பதை பார்க்க முடியும். எனவே அவர் ஏற்று நடித்த கதாபாத்திரங்களே மீனவ மக்களிடம் விஜய்க்கான ஒரு மிகப்பெரிய ஆதரவு ஓட்டத்தை உருவாக்கி இருந்தன. ஒவ்வொரு மீனவ கிராமத்திலும் கூட விஜயினுடைய அந்த தமிழக வெற்றி கழகம் என்பது முக்கியமான ஒரு கட்சியாக வேறு கொண்டிருக்கின்றது. இந்த சூழ்நிலையில் நாகை மாவட்டத்தில் உரையாற்றக்கூடிய விஜய் கண்டிப்பாக மீனவர்களுடைய பிரச்சனை தொடர்பாக உரை நிகழ்த்துவார். மீனவர்களுக்காக வழங்கப்பட்டிருந்த அந்த வாக்குறுதிகளையும் சுட்டிக்காட்டுவார். தமிழக வெற்றி கழகத்தினுடைய இந்த சுற்றுப்பயணம் என்பது மாநிலம் தழுவிய ஒரு சுற்றுப்பயணமாக மாற்றப்பட்டிருக்கின்றது. மாவட்ட தலைநகரங்களுக்கு செல்லக்கூடிய விஜய் மாவட்ட தலைநகரங்களில் உரையாற்றுகின்றார். முக்கியமான சட்டப்பேரவை தொகுதிகளிலும் உரையாற்றுகின்றார். நாகை, திருவாரூர் என்பது இரண்டு மாவட்டங்களும் கிட்டத்தட்ட ஒரு 6 சட்டமன்ற தொகுதிகள் வரை கொண்டிருக்கக்கூடிய மாவட்டங்கள். எனவே ஒரு நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட அந்த பகுதியில் 2 இடங்களிலே விஜய் உரை நிகழ்த்த இருக்கின்றார். குறிப்பாக இந்த பகுதியில் இடதுசாரி கட்சிகள் வலிமையாக இருக்கக்கூடிய திருத்துறைப்பூண்டி உள்ளிட்ட பகுதிகள் இருக்கின்றன. டெல்டா மாவட்டங்களில் இந்த நாகை, திருவாரூர் மாவட்டத்திலே இடதுசாரி கட்சிகள் வலிமையாக இருக்கின்றார்கள். எனவே இன்று விஜய் உரையாற்றும் பொழுது கம்யூனிஸ்டுகள் தொடர்பாக ஏதேனும் கருத்துக்களை சொல்வாரா என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. ஏற்கனவே விஜய் மாற்றுக் கட்சியின் கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளை பெரிய அளவில் விமர்சிப்பதை தவிர்த்து வந்திருக்கின்றார். என்றாலும் இன்று விஜய் உரையாற்றக்கூடிய இந்த பகுதி என்பது கம்யூனிஸ்டுகள் செல்வாக்குகளாக இருக்கக்கூடிய வட்டாரத்தை உள்ளடக்கி இருக்கக்கூடிய பகுதி. எனவே விஜய் இன்று உரையாற்றும் பொழுது திமுகவை சாடும் பொழுது திமுகவுடன் கூட்டணியில் இருக்கக்கூடிய கம்யூனிஸ்டுகள் தொடர்பாகவும் கருத்துக்களை கூறுவாரா என்ற எதிர்பார்ப்பு தமிழக வெற்றி கழகத்தினுடைய தொண்டர்களுக்கு இடையே இருக்கின்றது. மேலும் மீனவர்கள் தொடர்பாக திமுக அரசு நிறைவேற்ற தவறிய வாக்குறுதிகளை அவர் பட்டியலிடக்கூடும். ஏற்கனவே திருச்சிராப்பள்ளியில் உரையாற்றும் பொழுதும் அரியலூரில் உரையாற்றும் பொழுதும் மீனவர்களுக்கு வழங்கியிருந்த வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை என்று சொல்லியிருந்தார். விவசாயிகளுக்கு கொடுத்திருந்த வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை என்று சொல்லியிருந்தார். இந்த பகுதிகள் என்பது ஹைட்ரோ கார்பன் திட்டங்களால் கடந்த காலங்களில் பெரும் பாதிப்புகளை சந்தித்திருந்த பகுதி. என்றாலும் தற்பொழுது அந்த திட்டங்கள் மிகப்பெரிய அளவிலே பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய திட்டங்களாக இல்லை. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.